வணக்கம். சங்கிகளின் ஆதரவாளன் கதிரேசன். நம்ம திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் ஸ்ரீரங்கம் அறநிலையத்துறையில ஒரு பார்ட்னர் ரமேஷ் அந்த ஏரியாவுல ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ ரமேஷ் அப்படிங்கிறவர் அறநிலையத்துறையில அதிகாரியா போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஆளு ரொம்ப கொந்தளிச்சுட்டு ஏன் அப்படி கொந்தளிக்கிறாரு அப்படின்னு தெரியல. இவரு ஜாதி மதம் இல்லைன்னு சொல்ற ஆளு, 70 வருஷமா நான் ஜாதி ஒழிச்சிட்டேன்னு சொல்ற ஆளு, அப்படி ஜாதிய ஒழிச்சவரு இப்ப எங்கிருந்து பார்ட்னர் ஜாதி வந்ததுன்னு நமக்கு தெரியல. ஜாதி அத கடவுள நம்புறவங்க கோயிலுக்கு போற நாமளே அங்க யார் அறநிலையத்துறையா இருக்கிறாங்க, பார்ப்பனரா இருக்கிறானா, இல்ல தலித்தா இருக்கானான்னு நம்மளே கவலைப்பட போறதில்ல. இப்ப கடவுளே இல்லைன்னு சொல்றோம். இந்த ஆளுக்கு ஏன் அந்த பாடு படுறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. பாராளுமன்றத்துல இந்திய பாராளுமன்றத்துல கோயில் மாநில அரசு நிர்வாகத்திலிருந்து கோயிலை நீக்கணும் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்துல தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச இந்து சமயத்துல இருந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் யாரு தெரியுமா? இமானுவே இமானுவேல் அப்படிங்கிற ஒரு அதிகாரி, காஜா மைதீன் அப்படிங்கிற ஒரு அதிகாரி, டேவிட் அப்படிங்கிற பிரான்சிஸ். இவங்க 4 பேர் அறநிலையத்துறையில அதிகாரிகளா இருந்தாங்க. அன்னைக்கு வீரமணி நீங்க என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னா, நம்மெல்லாம் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க. நம்ம எதுக்கு கடவுள நம்பணும்? கடவுளே இல்லைன்னு அதாவது ஒரு அறநிலையத்துறைங்கிறது அது கடவுள் இல்ல. கடவுள் இல்லாத வேலை உங்களுக்கு அங்க என்ன வேலை? அங்க என்ன புடுங்கறதுக்கு நீங்க அங்க போனீங்கன்னு சொல்லி அந்த 4 பேர் அத கேட்டிருக்கணும்ல. ஏன்னா நீ கடவுள் இல்லைன்னு சொல்ற ஆளு. அவங்க 4 பேர் உள்ள இருந்தாங்க. அப்ப அந்த 4 பேர் பார்த்து நாங்க கடவுள் இல்லைன்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறோம். அப்ப அவங்க கடவுள வச்சு அறநிலையத்துறைன்னு ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க. அங்க ஏன் நீங்க போகணும்னு சொல்லி வீரமணி கேட்டிருக்கணும்ல. கேட்கவே இல்லையல்ல. இப்போ தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நினைக்கிறேன், திருச்செந்தூர் கோயில்ல சுகாதாரத்துறை செயலரா தாரேஸ் அகமது அப்படிங்கிற ஒருத்தரை அப்பாய் பண்ணியிருக்கிறாங்க. 2வது சமூக நலம் மற்றும் மகளிர் நல வாரியம் அப்படி இதுக்கு மரியம் பல்லவி பல்தேவ் அப்படிங்கிற ஒரு நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்துக்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த கோயில்ல யார அப்பாயின்மென்ட் பண்ணியிருக்காங்கன்னு கூட நாங்க கவனிச்சதும் இல்ல, அதை பார்த்ததும் இல்ல. ஒரு ஊடக செய்தியில தான் நாங்க இந்த விஷயத்தையவே நாங்க பார்க்குறோம். இந்து மத தலைவர்களும் அதுக்கு எதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதில்ல. வீரமணி ஏன்னா இப்போ ஒரு தலைவர் அதாவது ஒரு பார்ட்னரை அறநிலையத்துறைக்கு அதிகாரியா போட்டாங்கன்னு பொங்குன வீரமணி, அப்ப இதையும் கேட்டிருக்கணும்ல. அறநிலையத்துறை நாங்க கடவுள் இல்லைன்னு சொல்றோம். அங்க எதுக்கு நீங்க அதிகாரிக்கு போடுறீங்க? அப்படின்னு சொல்லி மாநில அரச பார்த்து கேள்வி கேட்டிருக்கணும்ல. நாங்க கடவுளே இல்லைன்னு சொல்றோம். கடவுள் இல்லைன்னு சொல்றது நீங்க எதுக்கு ஒரு அறநிலையத்துறைன்னு ஒரு துறையை எதுக்கு வச்சிருக்கீங்க? அதுக்கு அதிகாரிகள ஏன் போடுறீங்க? அப்படின்னு சொல்லி வீரமணி கேட்டிருக்கணும்ல. நான் சொல்றது 70 வருஷமா இவன் ஜாதி இவன் சனாதனத்தா இருப்பான். அப்படி இவன கத்திட்டு இருக்கிறானுங்க. இவனால ஒண்ணு புடுங்க முடியல. அதனால இவனா கத்துவானுங்க, கத்திட்டே இருக்கட்டும். நம்ம வேலைய பார்த்துட்டு போய் ஏன்னா இவனுங்கலாம் நம்ம பொருட்டாவே மதிக்கக்கூடாது. 7 வருஷமா கத்திட்டு இருக்கேன். கத்தி என்ன புடுங்கிட்டாங்க? ஒரு இத்து போன ஆணிய கூட இவங்க புடுங்குனது இல்ல. அதனால இவன பேசல நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். பெருசா எடுத்து நம்ம ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கணும்? அதனால இவனுங்க எல்லாம் அப்படியே விட்டுரும். அவன அப்படியே கத்தி அப்படியே அந்த ஓரமா அப்படியே போயிட்டே அத பத்தி நமக்கு பிரச்சனை இல்ல. கண்ணதாசன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க, நாத்தியத்துக்கும் ஆத்தியத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. கண்ணதாசன் தெளிவா விளக்கம் விட்டாரு. கழிவறைக்கும் சமையலறைக்கும் வித்தியாசம் தெரிந்தவன் ஆத்திகன். சமையலறைக்கும் கழிவறைக்கும் வித்தியாசம் தெரியாதவன் நாத்திகன் அப்படின்னாரு. அது மாதிரி சமையலறைக்கும் கழிவறைக்கும் வித்தியாசம் தெரியாத கேடு கேட்ட கலிசடைக்கு தான் இவனுங்கெல்லாம். அதனால இவனை பத்தி நம்ம பெருசா பொட்டு எடுத்துக்க வேண்டாம். இவனுக்கு பேச நம்ம காதுல வாதிக்க வேண்டாம். இவனுக்கு பேச கேட்டு நம்ம டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். ஏன்னா இவனை 70 வருஷமா கத்திட்டு இருக்கானே. 70 வருஷமா கத்தி என்னையுமே புடுங்கல. எந்த ஜாதியும் ஒழிக்கல. இவன் ஒரு ஜாதியை சொல்லுங்க பார்க்கலாம். 70 வருஷம் நாங்க திராவிட கழகம் ஆரம்பிச்சப்போ தமிழ்நாட்டுல இத்தனை ஜாதி இருந்தது. இப்ப 70 வருஷம் கழிச்சு எனக்கு இத்தனை ஜாதியை ஒழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஜாதி உனக்கு ஒழிச்சதுல ஜாதி அப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியல. அப்படி ஜாதி இல்லைன்னு சொல்றவ இவங்க எப்படி பிராமணர் வந்தாலும் நான் கேட்கிறேன். அப்ப கடவுள்ல இல்லைன்னு சொல்ற இவங்க அருளத்துறை யார போட்டாங்க? இவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. இவன் கடவுள் இல்லைன்னு சொல்ற ஆளுங்க. அப்ப அருளத்துறை யார போட்ட இவனுக்கு என்ன கவலை? இவனுக்கு அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையல்ல. அதனால இவங்க இப்படியே விட்டுருவான். அவன் அப்படியே கத்திரவன் அப்படியே போயிட்டு எல்லாம் காலையே 70 வருஷம் கத்தித்தான் இருக்காங்க. நம்ம இந்துக்கள் யாராவது கண்டுக்கிறது இல்ல. சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவரை ஒழிச்சிருக்கானுங்களா? எந்த சனாதனமும் இல்ல. ஒவ்வொரு கோயிலையும் பாத்தீங்கன்னா, நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா,
ஒவ்வொரு கோயிலையும் முதல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க. லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டுருக்காங்க. நான் சனாதனத்த ஒழிப்பேன்னு சொல்ற அளவுக்கு கோயிலோட கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குதுங்க. நாளுக்கு கம்மியாகவே இல்ல. அதனால இவன நம்ம கண்டுக்க வேண்டாம். இவன கத்திட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. நம்ம டென்ஷன் ஆக வேண்டாம். நம்ம நம்ம வேலைய பார்த்துட்டு, நம்ம சனாதன தர்மத்த காப்பாத்தி நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கலாம். கண்ணதாசன் சொன்னார்ல, அதுதான் உண்மை. இவனெல்லாம் கழிச்சதே கிடையாது. இவன பத்தி நம்ம கண்டுக்க வேண்டாம். ஜெய் ஹிந்த். வணக்கம்.